அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் இந்த கிராம பஞ்சாயத்து செயலாளர்களுக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான விண்ணப்பம் இப்போ போயிட்டு இருக்குங்க. இந்த விண்ணப்பத்தை இப்போ பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான ஒரு நேர்காணல் அடுத்தபட்சமாக நடக்கும். அந்த நேர்காணலுக்கு என்னென்ன மாதிரி வினாக்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு இந்த காணொலி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை நோட் பண்ணி வைங்க. இது மாதிரி அடுத்தடுத்த ஒரு வீடியோக்களில் உங்களுக்கு இன்னும் முக்கியமான வினாக்களை தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். இதற்கான ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நம்ம கொடுக்குறோம். அதில் கலந்துக்கணும்னாலும் தொடர்பு கொள்ளுங்க. ஒரு கொஸ்டினாக பார்ப்போங்க. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூவில் போய் உட்காடுறீங்க அப்படின்னா இப்போ நவீன உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றத பற்றி தான் முதல்ல கேட்பாங்க. அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதோடைய தந்தை யாருமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ரிப்பன் பிரபு அப்படின்னு சொல்லணும். இது 1882 ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்குறாருங்க. ஸோ அதை சொல்லிடணும். அடுத்தது, உள்ளாட்சி அமைப்பு பற்றி தமிழ்நாடு அல்லது இந்திய அளவில் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ஆவணம் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த உத்திரமேரூர் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கு. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இது முற்கால சோழர்கள் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் அவங்க போயிடுவாங்கன்னு வச்சுக்கோமே. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1950 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மதராஸ் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி கவுன்சில் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா 1958 கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிடணும். அதே மாதிரி மதராஸ் மாவட்ட பஞ்சாயத்துகள் சட்டமும் அதே 58 தான் கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு காரணமாக இருந்த சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா 1992 கொண்டு வரப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 73வது மற்றும் 74வது பிரிவு தான் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அமையறதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஸோ அடுத்த கொஸ்டினா அவங்க பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்காக இதுவரைக்கும் இந்திய அளவில் அமைக்கப்பட்ட குழுக்கள் பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அப்போ நம்ம அமைக்கப்பட்டதை பத்தி நம்ம சொல்லணும். ஓகேங்க, 4 குழுக்கள் இருக்கு சார். ஒன்று பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. இது 1957 அமைக்கப்பட்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பத்தி இது சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிடணும். அடுத்தது அசோக் மேத்தா கமிட்டி. இது 1977 78 அமைக்கப்பட்டது. அடுத்த கமிட்டி GVK ராவ் கமிட்டி. அது 1985 கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்தது LM சிங்வி கமிட்டி 1986 கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த LM சிங்வி கமிட்டி தான் இந்த 1992 73 மற்றும் 74 சட்டத்திட்டத்துக்கு காரணமான கமிட்டின்றதையும் அடிஷ்னலா நீங்க குறிப்பிட்டு காட்டலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தை ஊராட்சியாக மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் அந்த கிராமத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா 500க்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கணும் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அடுத்தது, ஒரு கிராம ஊராட்சியினுடைய ஆய்வாளர், அதாவது அதை ஆடிட்டிங் பண்ற ஒரு பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஸோ அடுத்தது, பஞ்சாயத்து தலைவர்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு வருஷம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது 5 இயர்ஸ்ன்னு எல்லாருக்கும் பொதுவாகவே தெரியும். ஸோ அடுத்தது, ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது. ஸோ அந்த கிராம சபை கூட்டத்துக்கு யாரு தலைமை தாங்குவா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு அந்தந்த பஞ்சாயத்து தலைவர்கள் தான் தலைமை தாங்குவாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்தது இதே மாதிரியான பயனுள்ள வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.